பிரைஸ் லார்ட். இந்த நல்ல ஆராதனை வேளைக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளையில நாம் தேவனை துதித்து பாடும்போது தேவன் நாமம் மகிமைப்பட போகிறது. இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். தேவன் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு விசை நம்மை தான் தாழ்த்தி அவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிக்க நாம் ஒரு நிமிடம் தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடுங்க. தேவன் இந்த நாள் நம்மை தொடும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் உலாவி வருகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கும்படியா எங்களை இணைத்திருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ கிருபை உள்ளவர் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. இந்த நாளை நீங்க ஆசீர்வதித்தாங்க ராஜா. ஒரு விசை எங்களை முழுவதுமாக பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரம் முழுவதுமாக பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் ராஜா. தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மூலமா உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். என் தேவன் நீ உயர்த்தப்படுவீராக ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களையே முழுவதுமாய் தாழ்த்தி உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. என் தேவன் கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இந்த நாள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அவர்களை கொண்டு என் தேவன் நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்பட்டவர்களாய் ராஜா இந்த நாள்ல இந்த ஆராதனை மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. எங்களை ஒரு முழுவதுமாக பாதங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் இடைப்படுவார் என்று பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். இணைந்திருங்க. தேவனை துதித்து ஆராதிப்போம், அவருடைய வார்த்தைகளை கேட்போம். இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளில ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில நாம் பாடல் பாடி துதித்து அதோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து இந்த வேளையில தேவனை பாடி ஆராதிப்போமா? சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் யான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன்.
சோஸ்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. என்னுடைய நோய்களை உன் காயங்களாலே, என்னுடைய நோய்களை உன் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேனே, என்றைக்குமாய் தீர்த்ததினால் சோஸ்தரிப்பேனே. சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் நம்மையும் அவர் போஷிக்கிறார், தினமும் போஷித்து நடத்துகிறார். எனவே நாம் தேவனை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவனை நாம் மீண்டும் துதிக்க போகிறோம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் சோஸ்தரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. நாளை தின உன்னுடையாய் என் சிந்தனைகளை, நாளை தின உன்னுடையாய் என் சிந்தனைகளை கவலையற்றதாக்கினதால் சோஸ்தரிப்பேன் நான், கவலையற்றதாக்கினதால் சோஸ்தரிப்பேன் நான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேனே சுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேனே. தேவாதி தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார், சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவரை நாம் துதிப்போமா? சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் சோஸ்தரிப்பேன் யான், சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினால் சோஸ்தரிப்பேன் யான். சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன் இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோஸ்தரிப்பேன் நான். நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனை என்றென்றும் ஸ்தோத்திரிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்தி கண்களை மூடி அப்படியே நாம் ஆராதிப்போம். ஒரு சில மணித்துளிகள் நாம் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தார் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நம்மை போஷித்து நடத்துகிறவர், நம் சிந்தனைகளை கவலையற்றதாக்கினவர், அவரை நாம் துதிக்க போகிறோம். அவரை நாம் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மிக அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வாதமாய் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரே, அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமை பொருந்தினவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகா பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்லுகிறது போல நீர் பரிசுத்தராய் அப்பா ஜீவனுள்ள தேவனாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் என்னோடு கூட வருகிறீரே, என்னை நடத்தி வருகிறீரே, என்னை ஆசீர்வதித்தீரே, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தீரே. அதற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். We glorify you Lord, we adore you Lord, we lift you higher oh Lord. உம்மை மகிமைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி உம்மை இந்த காலை வேளையில நாங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாளெல்லாம் உம்முடைய கரத்திலே பத்திரமாய் இருக்கிறபடியினாலே, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கண்மணி போல என்னை காத்துக் கொள்ளுகிற தேவன் எனக்காய் இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல இந்த காலை வேளையில அப்பா உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தை ஆட்கொள்ளுவீராக, எங்கள் இல்லத்தை ஆட்கொள்ளுவீராக, எங்களை முழுமையுமாய் அபிஷேகத்தை ஆட்கொள்ளுவீராக. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், உமக்காய் ஜீவித்திருக்க பண்ணும், உமக்காக ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ கர்த்தருடைய கரம் எங்களை அபிஷேகித்து விசேஷித்த மகிமையாய் நிலைநாட்ட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை உயர்த்தவும், உம்மை ஸ்தோத்திரிக்கவும், உமக்கு எல்லா துதியையும் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் கொண்டு வரவும் இந்த காலை வேளை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும். நீர் ஒருவரே எங்களுக்கு போதும். உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். இவ்வளவு நேரமும் நாம் ஆராதித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுக்குள் பலப்பட போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஜியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் ஆன்லைன் ஆராதனை ஆகும். அதாவது இன்டர்நெட் வாயிலாக உங்களை இந்த ஆராதனை வேளையில் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற காரியங்களை குறித்து சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் இருந்த இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த இன்டர்நெட் வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் நாங்கள் தியானிக்க இருக்கிறதான வேத வாக்கியங்களை உமது பார்வைக்கு கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. இந்த வசனங்கள் எங்களோடு கூட பேசட்டும். நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்களுடைய இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைய ஆராதனையினுடைய தியானத்திற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் சமரியா ஸ்திரீ வருகிறாள். இந்த பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதியாக காணப்படுகிறது. இந்த சமரியா ஸ்திரீயை குறித்ததான சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆகில், இயேசுவுடன் உங்களுக்கு உரிய ஒரு தொடர்பை குறித்ததாக நாம் சொல்லலாம். இந்த சமரியா ஸ்திரீ இயேசுவோடு கூட பேசிக்கொண்டு சில காரியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த செய்திக்கு நாம் தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் என்கவுண்டர் வித் காட் என்று நாம் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனை எவ்வாறு சந்திக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் தேவனோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் எங்களோடு இணைந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த சமரியா ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கிறார் என்று பார்த்தால், இவள் மன சோர்வு காணப்பட்டு மன சோர்வுடன் அவளுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஒரு அவல நிலையில் இருப்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த சமரியா ஸ்திரீ என்ன செய்கிறாள், அவருடைய திருமண வாழ்க்கை சரியாக அமையாததால்
அவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. 6ஆம் மணி வேலை என்று சொல்லும் பொழுது வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இது மதியம் 12 மணி இருக்கும் என்று. பாருங்கள், மதியம் 12 மணிக்கு ஒரு பெண் தண்ணீர் எடுப்பதற்காக குடத்துடன் வருகிறார். யார் இந்த பட்ட பகல் நேரத்தில் 12 மணிக்கு வெயில் சுல்லென்று மடிக்கும் அல்லவா, அந்த நேரத்தில் யார் தண்ணீர் பிடிக்க வருவார்கள்? எல்லாரும் சாயங்கால வேளையில் பொழுது விடிந்த பிறகு வெயில் இல்லாத நேரத்தில் தான் அவர்கள் தண்ணீர் எடுக்க வருவார்கள். மற்றும் தண்ணீர் எடுக்கும் பொழுது எல்லா ஸ்திரீகளும் சேர்ந்து கதைகளை பேசிக்கொண்டு நேரத்தை ஜாலியாக செலவழித்துக் கொண்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டு தான் செல்வார்கள். அன்றும் யூத கலாச்சாரத்தில் இவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இந்த ஸ்திரீயோ மனம் உடைந்தவளாய் சமுதாயத்திற்கு விலகி ஓடுகிறவளாய் காணப்படுகிறாள். அதனால்தான் மதியம் 12 மணிக்கு அவள் தண்ணீர் எடுக்க வருகிறாள். பாருங்கள், இன்றும் நாம் அநேகர் இப்பேற்பட்ட குணமுடையவர்களாகத்தான் காணப்படுகிறோம். நம் மனதில் அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு குழப்பங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? சமுதாயத்திற்கும் நம்முடைய சபைக்கும் விலகி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் வராத நேரத்தில் இந்த சமரியா ஸ்திரீ தண்ணீர் எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிற்கு சென்று விடலாம். இல்லை என்றால் மற்ற பெண்கள் வரும் பொழுது நம்மை பார்த்து கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள் என்கிற மனதுடையதால் இந்த தண்ணீர் எடுப்பதற்காக 12 மணிக்கு அவள் வருகிறாள். பிரியமானவர்களே, சற்றே யோசித்து பாருங்கள். இன்றும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மனம் உடைந்தவர்களாய் காணப்படுவீர்களே ஆனால் இன்றும் இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இப்பேற்பட்ட மக்களை தான் இயேசு கிறிஸ்து சந்திப்பதற்காக அந்த சமரியா தேசத்திற்கு வருகிறார். யூத ஜனங்கள் சமரியா ஸ்திரீயுடனே சமரியா நாட்டின் மக்களுடனே அவர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். சமரியா தேசத்து பிள்ளைகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு செல்ல வேண்டுமானால் நீங்கள் சமரியாவை கிராஸ் செய்துதான் செல்ல வேண்டும். அதாவது யூதேயா இங்கே இருக்கிறது, சமரியா இங்கே இருக்கிறது, கலிலேயா பகுதி இங்கே இருக்கிறது, அப்படியே நேர்கோட்டுக்கு மேலே இருக்கிறது. ஆனால் யூதர்கள் சமரியாவின் வழியாக செல்ல மாட்டார்கள். அவர்கள் எவ்வாறு செல்வார்கள்? சமரியாவிலிருந்து யூதேயாவிலிருந்து சமரியாவை தாண்டி இவ்வாறு சென்று மேலே செல்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனமுடைந்த பிள்ளைகளை சந்திப்பதற்காக அவர் இந்த சமரியா தேசத்துக்குள் வருகிறார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் மனமுடைந்தவர்களாய் யார் எனக்கு உதவி செய்வார் என்று கலக்கமுடையவர்களாய் காணப்படுவீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்து இன்று உங்களை சந்திக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த நட்ட நடு பகல் 12 மணிக்கு யார் வருவார்? ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அந்த சமரியாஸ்தருடனே உரையாடுவதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், மார்க்கு 2:17 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூவுலகிற்கு வருகிறார்? அவர் மனம் திரும்ப கொடுக்கிறதுக்காக வருகிறார். பாவிகளை மனம் திரும்ப வைக்க அவர் வருகிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அவர் சந்திக்க விரும்புகிறார். ஏனென்றால் பாவிகள் தான் மனம் திரும்ப வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். இங்கே இந்த ஸ்திரீயும் மனம் திரும்ப வேண்டியவளாக காணப்படுகிறாள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த சமரியா தேசத்திற்கு வந்து சமரியா ஸ்திரியை சந்திக்கிறவராக காணப்படுகிறார். இவள் மனமுடைந்த நிலைமையில் காணப்படுகிறாள். அடுத்ததாக நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 4:7 வசனத்திலே
அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். இது சிந்திக்கக்கூடிய காரியம் அல்லவா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அல்லவா? ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்து சமரியா ஸ்திரீவினிடம் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அதற்கு பின்னால் ஏதாவது அர்த்தம் இல்லாமலா இருக்கும்? வாருங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து 9ஆம் வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். பாருங்கள், நீர் யூதனாய் இருக்கிறீர், ஆனால் என்னிடத்தில் நீர் எப்படி தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறீர் என்பதாக அவள் அங்கே கூறுகிறாள். ஆகவே இந்த வசனத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? யூதர்கள் சமரியாவுடனே அவர்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். தீண்ட தகாதவர்கள் போல் அவர்கள் நடத்துவார்கள். மட்டுமல்ல, இங்கே இந்த ஸ்திரீ கேட்கிறாள், என்னிடம் நீர் எப்படி பேசலாம்? யூத மனிதர்கள், யூதர்கள் ஸ்திரீகளுடனே இவ்வாறு தனித்து பேசுவது ஒரு அந்த கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு காரியம். ஆகையால் இவள் ஆச்சரியப்பட்டவளாய், நீ யூதனாய் இருக்க எவ்வாறு என்னுடன் பேசுகிறீர் என்று அவள் அங்கே வினவுகிறாள். அடுத்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்ப இங்கே நாம் என்ன பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய தாகத்தை தணிப்பவராக காணப்படுகிறார். இங்கே யூத ஸ்திரீயை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற என்னை நீ யார் என்று அறிந்திருந்தேயானால். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாக இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நாம் கூற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருந்தோமேயானால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் பாருங்கள், எதற்கெடுத்தாலும் பயம், ஒரு வாழ்வை குறித்ததான பயம், வேலையை குறித்ததான பயம், அநேக காரியங்கள் குறித்ததான பயங்கள் நம்மை தொற்றிக்கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பதை இன்னும் நான் அறிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. ஆகவே நம்முடைய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான காரியமாக காணப்படுகிறது. அடுத்து 11ஆம் வசனத்திலே, அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உங்களிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு தீர்வ தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்கிறாள். பாருங்கள், 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே என்று அவள் கூப்பிடுகிறாள். பாருங்கள், முதலாவதாக அவள் என்ன கூறுகிற காரியமாய் இருக்கிறது? 10வது வசனத்துல நீங்கள் வாசித்தால், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, நீ தேவனுடைய ஈவையும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனுடைய ஈவு என்றால் என்ன? ஆங்கிலத்திலே த கிஃப்ட் ஆஃப் காட் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப தேவனுடைய ஈவு என்றால் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்களேயானால், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பார்த்தீர்களா? கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய ஈவாக காணப்படுகிறது. அதாவது கிஃப்ட் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே தேவனுடைய ஈவை நாம் அறிந்திருக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இதுதான் கிருபையினால் உண்டாகக்கூடிய ரட்சிப்பாக காணப்படுகிறது. இது தேவனுடைய கிஃப்டாக காணப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொன்ன உடனே 11ஆம் வசனத்தில் ஆண்டவரே என்று அவள் கூப்பிடுகிறாள். இவ்வளவு நேரம் அவள் எவ்வாறாக கூப்பிட்டாள் என்று அங்கே இல்லை. ஆனால் 11ஆம் வசனத்திலே ஆண்டவரே என்று அவர் கூப்பிடுகிறாள். ஆங்கிலத்திலே சர் என்று இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் வாசித்து பார்த்தால்
15வது வசனத்துல நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டுகள்ல வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறாள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கே கூறிவிட்டால், நீ என்னை யார் என்று அறிந்திருந்தாயானால் நீ கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அங்கே குறிப்பிடுகிறார் அல்லவா. 15ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ கேட்கிறாள், ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டுகள்ல வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்கிறார். இங்கே உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் அங்கே சமரியா ஸ்திரீக்கும் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் மனதினால் பாரப்பட்டு துயரப்பட்டு காணப்படுகிற ஒரு நபருக்கும் இங்கே உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதளவில் கஷ்டப்படுகிறதான யாராக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடன் உரையாடும் பொழுது, நீங்கள் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே நீங்கள் மனமுடைந்து காணப்படும் பொழுது, நீங்கள் சுருட்டி கொண்டு படுத்தோ மற்ற காரியங்களில், அதாவது சில பேர் என்ன செய்வார்கள், மனமுடைந்து காணப்படும் பொழுது தேவையில்லாத சில ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார்கள். அதாவது சாராயம் குடித்து வெறித்து இந்த மாதிரி எல்லாம் சில காரியங்களில் ஈடுபடுவார்கள். சில பேர் புகைப்பிடிப்பார்கள். ஆகவே இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதபடிக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மனமுடைந்து காணப்படும் பொழுது வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். அவ்வாறு வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உரையாடுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நீங்கள் சமாரியா ஸ்திரீயாக மட்டும் நீங்கள் பார்க்காமல், கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற மனம் நொந்து காணப்படுகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் உரையாட வேண்டுவது அவசியமாக காணப்படுகிறது. பாருங்கள், அப்படி உரையாடும் பொழுது முதலாவதாக ஆண்டவரே என்று அவள் கூப்பிடுகிறாள். ஆங்கிலத்திலே சார் என்று காணப்படுகிறது. இரண்டாவதாக அந்த ஸ்திரீ அவரை கேட்கிறாள், அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். அதற்கு இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, புருஷன் எனக்கு இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி என்றால், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக அங்கே மாத்திரமல்ல, அவர் தேவனாகவும் காணப்படுகிறார். நமக்குள்ளே இருக்கிறதான காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் கேட்பார்கள், என்னுடைய கஷ்டத்தை யார்தான் புரிந்து கொள்ள முடியும்? என்னுடைய கஷ்டம் தேவனுக்கு தெரியாதா என்று அநேகர் புலம்புவார்கள். அப்படி இல்லை பிரியமானவர்களே. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு அசைவையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். ஆகவே தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் படுகிற ஒவ்வொரு வேதனையும் துக்கத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இங்கே கூறுகிறார், உள்ளதை உள்ளபடி சொன்னாய். அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? நம் உள்ளத்தில் காணப்படுகிற கஷ்டங்களை சபையாருக்கும் சபை பாஸ்டருக்கும் தெரிவிக்காமல், அவர்களிடம் ஜெப குறிப்பை வைக்காமல் நாம் உள்ளுக்குள்ளேயே வைத்து கஷ்டப்படுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய பாஸ்டரிடம் சென்று முறையிட்டு அவரிடம் ஜெபிக்க கூறாமல், நீங்களும் ஜெபிக்காமல் அவரையும் ஜெபிக்க விடாமல், உங்களுடைய கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே வைத்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கிறிஸ்து எதற்காக கூறுகிறார்? உங்கள் கஷ்டங்களை நீங்கள் தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அவ்வாறு கூறுகிறார். பவுல் பிலிப்பியரில் இவ்வாறாக கூறுகிறார், நீங்கள் உங்கள் கஷ்டங்களை தேவனிடத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனிடம் உள்ளதை உள்ளபடி சொல்லி நம்முடைய ஆறுதலுக்காக, நாம் படுகிற கஷ்டங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அடுத்ததாக 19ஆம் வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று கூறுகிறாள். ஹல்லேலூயா! பார்த்தீர்களா? ஆண்டவரே என்று கூப்பிட்ட அந்த ஸ்திரீ இப்பொழுது தீர்க்கதரிசி என்று அவளை அழைக்கிறாள்.
இது எதை குறிப்பதாக காணப்படுகிறது? சோ இந்த உரையாடலில் அவள் இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஒரு படி மேலே சென்று அறிந்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே என்று கூப்பிட்ட அந்த ஸ்திரீ இப்பொழுது தீர்க்கதரிசி என்று காண்கிறாள். இதுதான் நாம் தேவனுடன் உரையாடும் போது நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய படிநிலைகளாகும். ஆகவே இங்கு என்ன காணப்படுகிறது, என்ன நாம் அறிந்து கொள்கிறோம்? நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு, நீங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அவரை மேலும் மேலும் அறிந்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அதிகமாக தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமே வேண்டாம். இங்கே ஆண்டவரே என்று கூப்பிட்ட அந்த பெண் இப்பொழுது தீர்க்கதரிசி என்று கூப்பிடுகிறாள். பாருங்கள், இதுதான் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோம். எவ்வாறு தீர்க்கதரிசி என்று கூறிய இந்த உலகத்திலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை மற்ற தெய்வத்தோடு சேர்த்து ஒரு தெய்வமாக பார்க்கிறார்கள். சில பேர் இயேசு கிறிஸ்துவை 2000 வருடத்திற்கு முன்பதாக வந்த ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். சில பேர் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக மட்டுமே பார்க்கிறார்கள். நாம் இன்னும் மேலே செல்ல வேண்டியது, ஆவிக்குரிய நிலையில் இன்னும் மேலே சென்று இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். 20ஆம் வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமிலே இந்த ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். பாருங்கள், எவ்வளவு பேர் அறியாத தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், எங்களை ரட்சிக்குமா என்று தெரியாமலேயே அநேகர் இந்த உலகத்திலே அநேக விதமான தேவர்களை வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அநேக விதமான கடவுள்களை வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த கடவுள்கள், அவர்கள் வணங்குகிற தேவர்கள் எப்பேற்பட்ட தேவர்கள், எப்படிப்பட்ட தேவர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய தேவனை, நாம் ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய ஈவுகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்றார். 23ஆம் வசனத்திலே, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி தேவன் பிதாவானவர் விரும்புகிறார். 24ஆவது வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். பாருங்கள், இதையெல்லாம் சொல்லிவிட்டு தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், நாம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை அவர் சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீ என்ன கேட்கிறார் பாருங்கள். 25ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். பாருங்கள், அவர் மேசியா வருவார் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பார்த்தீர்களா? அவளுக்கு மேசியா என்று ஒருவர் வருவார் என்று தெரியும். ஆனால் அவர்கள் இவர்தான் மேசியா என்று நம்பாமல் காணப்படுகிறார்கள். இன்றும் இந்த உலகில் அநேகர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வல்லவர் என்று தெரியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய சுகவீனங்களை பலவீனங்களை மாற்ற வல்லவர் என்று தெரியும். இருந்தாலும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள அநேகர் மனதில்லாமல் காணப்படுகிறார்கள். அநேகர் அவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் காணப்படுகிறார்கள். 10 1 11 நான் இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொள்கிறேன் என்றுதான் சொல்கிறார்களே அல்லாமல் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் கூற மறுக்கிறார்கள். ஆக இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி 29ஆம் வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றால். பார்த்தீர்களா? 3வது படிநிலை, அவர் கிறிஸ்து என்று அவள் அறிக்கை செய்கிறவளாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக சார் என்று கூப்பிட்ட அந்த பெண், இரண்டாவதாக தீர்க்கதரிசி என்று கூப்பிட்ட அந்த பெண் இப்பொழுது அவரை, இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று அறிக்கையிடுகிறாள். அதற்கு அர்த்தம் மேசியா என்று அர்த்தம்.
அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவோடு உங்களுக்கு இருக்கிற நட்பு தொடர்பு எவ்வாறாக காணப்படுகிறது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுது நாம் வீட்டிற்குள்ளேயே தொழுது கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்குள் வந்திருக்கிறோம். வீட்டிற்குள்ளேயே நம்முடைய குடும்பத்தினரோடு ஆவியோடும் உண்மையோடும் தொழ வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. மட்டுமல்லாமல் நம் தேவனுடன் உண்டான உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனோடு நேரம் செலவழித்து பேசும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு அதிகமாக காரியங்களை வெளிப்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. சும்மா படுத்து தூங்கி கொண்டே இருந்தால், சும்மா சோம்பேறியாக இருந்தால் தேவன் வெளிப்பட மாட்டார் அல்லவா? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது கொலோசியரிலே. ஆகவே வேத வசனங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறதால் காணப்படுகிறபடியால் நாம் வேத வசனங்களை அனுதினம் வாசித்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. அப்படி அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய முடியும். அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும் பொழுதுதான் நான் வணங்குகிற தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம், அவர் கிறிஸ்து என்று நாம் அறிக்கையிட முடியும். கிறிஸ்து என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க வல்லமுடையவராயிருக்கிறார். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 37, 38, 39 வாசித்து பார்த்தால் அங்கே ஜீவ தண்ணீர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியானவரை எதற்காக கொடுக்கிறார்? இந்த உலகம், கடைசி உலகம் இருக்க மட்டும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை வழி நடத்துகிறார் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய தேவன் எப்பேற்பட்டார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று நாம் பார்த்திருந்தோமேயானால் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நாம் கவலைப்படவே மாட்டோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த சமரியா ஸ்திரீ இந்த பகுதிகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்ன அறிந்து கொள்ள முடிகிறது? 3 நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆவிக்குரிய ஸ்டார்டிங் நிலை, அதாவது ஆண்டவரே சார் என்று அவள் கூப்பிடுகிறாள். பின்பதாக தீர்க்கதரிசி என்று அவள் காண்கிறாள். பின்பதாக இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்று அவள் அறிக்கை செய்பவளாக காணப்படுகிறாள். இன்று விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் தேவனோடு எவ்வாறான தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த காலகட்டத்திலே தேவனாகிய இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவர்கள் எத்தனை பேர் காணப்படுகிறீர்கள்? தேவனாகிய கிறிஸ்துவை நான் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறேன் என்று சொல்வதற்கு வாய் கூசக்கூடியவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திலே காணப்படுகிறீர்கள்? நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிக்கையை எத்தனை பேர் செய்யாமல் நாம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறோம்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்பதை எத்தனை பேர் நாம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் எவ்வாறாக ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து வருகிறீர்கள்? இன்றும் நீங்கள் கதவை அடைத்து கொண்டு தேவனே தேவனே என்று கதறிக்கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா? அல்லது இந்த உலகம் கூறுகிறபடி இவர் தீர்க்கதரிசி என்று அநேகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை தீர்க்கதரிசி என்று நம்புகிற அநேகர் இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக அடையாளம் கண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்து தேவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை திரும்பவுமாக நீங்கள் தியானிங்கள். அனுதினமும் தேவனோடு நீங்கள் நேரம் செலவழித்து வசனங்களை வாசித்து நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் அவர் எவ்வேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை சந்திக்க வல்லமுள்ளவராக காணப்படுகிறார். பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே யூதர்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு பரமேறுவதற்கு முன்பதாக, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அவர் உயிர்த்தெழுந்து அவர் சீசர்களை சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த தருணத்தில்
அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டிற்குள்ளே அடைத்து, அதாவது வீட்டிற்குள்ளே கதவுகளை மூடி பயந்து போய் காணப்படுகிறார்கள். அப்படி பயந்து இருந்த சீஷர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று கூறுகிறார். இப்பொழுதும் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து பூட்டியிருக்கிற வீட்டிற்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று கூற வல்லமுள்ளவராக காணப்படுகிறார் என்பதை நீங்கள் சற்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உண்மையாய் தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறபடியால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் உண்மையாக தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். குடும்பத்தோடு நாம் தொழுது கொள்ள ஆரம்பிப்போம். அப்பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு காரியங்களை விளக்கி காண்பிப்பார். நாம் தேவனை கிறிஸ்து என்று நாம் அறிக்கை செய்வோம். தேவனை மற்ற ஜனங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த சமரியா ஸ்திரீ செய்தாள். தேவனை, கிறிஸ்துவை மற்ற ஜனங்களுக்கு அவள் அந்த குடத்தை வைத்து விட்டு சென்றாள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அங்கே இறக்கி வைத்து விட்டாள். அவ்வளவு நேரம் ஒரு ஷேம், அதாவது ஒரு யாருமே பார்க்க வேண்டாம் என்று அவள் அந்த மதியம் 12 மணிக்கு வந்தவள் குடத்தை வைத்துவிட்டு கிறிஸ்து என்று அறிவிக்க அந்த கிராமத்துக்குள் ஓடி செல்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் அங்கே இறக்கி வைத்து விட்டவளாய், தேவனிடத்தில் இறக்கி வைத்து விட்டவளாய், கிறிஸ்து என்று அறிவிப்பதற்காக, இயேசுவே தேவன் என்று அறிவிப்பதற்காக அவள் கிராமத்துக்குள்ளே கடந்து செல்கிறவளாக காணப்படுகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்து எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாம் அறிக்கை செய்ய போகிறோம்? இவர்தான் கிறிஸ்து என்று நாம் எவ்வாறு அறிக்கை செய்ய போகிறோம்? எப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்திருந்தீர்களே ஆனால், இயேசு எப்பேற்பட்ட தேவன் என்பதை நீங்கள் அறிந்திருந்தீர்களே ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வீர்கள். ஆகவே தேவனை பின்பற்ற வேண்டியவர்கள் ஆகிய நாம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன் என்று வசனம் கூறுகிறபடி நாம் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை வைத்துவிட்டு, நம்முடைய சுயத்தை இறக்கி வைத்துவிட்டு வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு இவர்தான் கிறிஸ்து என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டிய காலத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிவியுங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய இப்பேற்பட்ட வேத வசனங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. தேவனோடு எவ்விதமான தொடர்பு நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்றே ஆராய்ந்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் இன்னும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்தருள வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Hallelujah. Hallelujah. அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் இல்லையா? அன்றைக்கு எப்படி சமாரிய ஸ்திரீயோடு அந்த ஒரு ஸ்திரீயை தேடி போய் அவளோடு பேசி அவளை சந்தித்து அவளை தொட்ட ஆண்டவர் இந்த நாளிலையும் உங்களையும் தொட்டிருக்கிறார் என்று பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையிலும் தேவன் பெரிய மாற்றங்களை செய்கிறார் என்று நான் பரிபூர்ணமாய் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் மூலமாய் ஆண்டவர் நல்ல காரியங்கள் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில கிரியைகளை செய்யும்படியாய் நம்மை தாழ்த்தி ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை நம்மோடு பேசட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற நாட்கள்ல இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில
ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாள்ல கேட்ட வார்த்தைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீயை சந்தித்த ஆண்டவர் இந்த நாள்ல எங்களை சந்திக்கிற தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த நாள்ல எங்க வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிற தயவுகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நீர் எங்களோடு பேசின தயவுகளுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உடைய வார்த்தைகள் எப்பா எவ்வளவு உண்மை உள்ளவைகளா இருக்கின்றன அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. எங்களை கொண்டு தகப்பனே ஹல்லேலூயா தேவரீர் நீர் மகிமைப்படுவீராக. எப்படி அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ தகப்பனே தன்னுடைய பட்டணத்தில் ஜனங்களை உமக்கு நேராக இழுத்துக்கொண்டு வந்தாளோ அதே போல ராஜா உம்முடைய சமூகத்துக்கு ஜனங்களை கொண்டு வருகிற பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா அப்பா. நன்றி ராஜா. ஒரு எழுப்புதல் அப்பா பாத்திரங்களா எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போற எல்லா தயவுகளுக்காய் நன்றி. இந்த நாள் ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரே. ஆசீர்வதித்தீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களோடு இடைப்பட்டீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து ஸ்தோத்திரம் ராஜா. வருகிற வாரத்தமுடைய பாதங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களுடைய அப்பா எல்லா சூழ்நிலைகளும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். லாக்டவுன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற வேளையில தேவன் தாமே கிருபை செய்வீராக ராஜா. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, இரக்கம் பாராட்டுங்க. எங்க ஒவ்வொருத்தரை எடுத்து நீங்க பயன்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமும் மகிமையும் ஒருவருக்கே உண்டாவதாக ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.